ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரிக்கெட்டில் இருக்கிற நோபால் ரூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் வந்து என்னென்ன நோபால்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணால் நோபால் கொடுப்பாங்க, டேஞ்சரஸ் டெலிவரி என்ன, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட்டில் வந்து நோபால் வந்து எப்படி கொடுக்குறாங்க, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நோபாலை வந்து ஒரு இல்லீகல் டெலிவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டெலிவரி போட்டால் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரீபால் வந்து போடணும். அதனால் வந்து இதை வந்துட்டு இல்லீகல் டெலிவரி அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. மோஸ்ட் காமனாக வந்து நோபால் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஓவர் ஸ்டெப் ஆகிறது, பாப்பிங் கிரீஸ்லேருந்து ஓவர் ஸ்டெப் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டை வந்து ரிட்டன் கிரீஸ் மேலே வச்சு பவுலிங் போடுறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் ஹைட்டு, இல்லீகல் ஆக்ஷன்ஸு, ஃபீல்டு வந்து மிஸ்பிளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து நோபால் வந்து கொடுப்பாங்க. அந்த நோபால்னால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெனால்ட்டி ரன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டெலிவரி போடுற மாதிரி இருக்கும். இதே ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஓடிஐ அண்ட் T20 வந்து ஃப்ரீ ஹிட்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாலில் வந்து ஃப்ரீ ஹிட், அது எப்படி அடித்தாலும் அவுட் கிடையாது. இதை வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும் இந்த நோபால் போட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு காமனாக நோபாலுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்ஃபால்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். அதாவது பவுலர் பவுலிங் போடும்போது வந்துட்டு அவருடைய கால் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டுன்னு ரெண்டு வந்துருக்கு. அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கும் வந்து நோபால் கிடைக்கும், பேக் ஃபுட்டுக்கும் நோபால் கிடைக்கும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் ஃபுட்டில் எப்படி கிடைக்குன்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் பவுலராக இருந்தார் அப்படின்னா பாப்பிங் கிரீஸ் வந்து இருக்கும். பவுலிங் போடும்போது அந்த பாப்பிங் கிரீஸை விட்டு கால் வெளியே போயிடுச்சுனாலும் இல்லை பாப்பிங் கிரீஸுக்கு மேலே இருந்தாலும் வந்து நோபால். ஓகேங்களா, பாப்பிங் கிரீஸ்க்கு உள்ளே இருந்துச்சு கால் லைட்டாக உள்ளே இருந்தாலும் அது வந்து லீகல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. பாப்பிங் கிரீஸ் மேலேயோ இல்லை பாப்பிங் கிரீஸை விட்டு வெளியே போயிடுச்சுனாலும் அதை வந்து இல்லீகல் டெலிவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நோபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு, ஃபேஸ் பவுலருக்கு. அதே ஸ்பின் பவுலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பின் பவுலர் மேக்ஸிமம் வந்து டோ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டோ யூஸ் பண்ணும்போது பேக் சைடு ஃபுட் வந்துட்டு அந்த அவங்களுடைய லெக்கு வந்துட்டு டோ வந்து பாப்பிங் கிரீஸை விட்டு வெளியே வைப்பாங்க. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஃபுட்டு வந்துட்டு பாப்பிங் கிரீஸ்க்கு வந்து உள்ளே இருக்கணும், ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும். அப்படி உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகாமல் பாப்பிங் கிரீஸ் மேலேயோ இல்லை வெளியவோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின் பவுலருக்கு அதை வந்து நோபால்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் கிடைக்கிற இரண்டு விதமான பவுலர்ஸுக்கு, அதாவது ஃபேஸ் பவுலருக்கும் ஸ்பின் பவுலருக்கு இருக்கிற நோபால்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பேக் ஃபுட் டெலிவரி. பேக் ஃபுட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நோபால் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ரிட்டன் கிரீஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு கிரீஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கிரீஸ்க்கு உள்ளார தான் வந்து பேக் ஃபுட் வந்து இருக்கணும். சப்போஸ் அந்த கிரீஸை டச் பண்ணிட்டாலும் அந்த கிரீஸுக்கு வெளியே போயிட்டாலும் வந்துட்டு அதை வந்து பேக் ஃபுட் நோபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து பேக் ஃபுட்டில் இருக்குது. இது வந்து ஸ்பின்னர் அண்டு ஃபாஸ்ட் பாலர் ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து ஈக்குவல் தான். அவங்களுடைய பேக் ஃபுட் வந்துட்டு அந்த ரிட்டன் கிரீஸுக்கு உள்ளார வந்து இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபால் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் டாஸாக வந்து விஸ்ட்டுக்கு மேலே வந்து பாலை போட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நோபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸ் பவுலிங் ஆக்ஷனில் வந்து நோபாலை வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 1 பவுன்ஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா, 1 or 2 பவுன்ஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் பால் வந்துட்டு மறுபடியும் நோபால் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து டேஞ்சரஸ் பவுலிங் ஆக்ஷனில் வந்துருக்கு. அதனால் வந்துட்டு மோர் தென் 2 பவுன்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நோபால் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இல்லீகல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லீகல் ஆக்ஷன்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, பவுலிங் வந்துட்டு கையை வந்து அதாவது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி போடுவாங்க. 180 டிகிரி ஆர் 360 டிகிரி பவுலர் ஆக்ஷனை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இடையில சக்கிங் பண்ணாங்க, அதாவது பாலை வந்து கையை வந்து நிறுத்தி போட்டாங்க அப்படின்னா, த்ரோ பண்ணுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இல்லீகல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு நோபால் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் ஆம் பவுலிங்னு கையை சுற்றி போடாமல் கீழே கையை வச்சு போட்டாங்க, அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அது வந்து அண்டர் ஆம் பவுலிங் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நோபால் வந்து கொடுப்பாங்க. இது ரெண்டு வந்து இல்லீகல் ஆக்ஷன்ஸில் வரும். அடுத்து வந்து ஃபீல்டு மிஸ்பொசிஷன் வந்து இருக்குது. ஃபீல்டு அப்படின்னா பவர் பிளேயில் இவ்வளோ ஃபீல்டர் தான் இருக்கணும், இந்த 30 யார்டுக்குள்ளே சர்க்கிள்குள்ளே இவ்வளோ ஃபீல்டர் வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. 2 ஃபீல்டர் தான் வந்து பவர் பிளேயில் வெளியே நிற்கணும், பேட்டிங் பவர் பிளேயில், அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபீல்டை வந்து மிஸ்பிளேஸ் பண்ணி நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நோபால் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கீப்பர் வந்து பால் வந்து ஸ்டெம்பை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அதுவும் வந்து நோபாலில் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா,
இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நோ பால் போடுறதுனால என்னென்ன கான்சிக்வன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர், அதாவது பெனால்ட்டி ரன் வந்து கிடைக்கும் பேட்டிங் டீமுக்கு. பவுலருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த ஓவரில் ஒரு ரன் வந்து பவுலர் கணக்கில் ஆட் ஆயிரும். இதான் வந்து கான்சிக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்சிக்வன்ஸ் வந்து பவுலர் ஃபேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெலிவரி வந்து போடணும். ஒரு பால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா போட்டே ஆகணும். அந்த நோ பாலை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா டெலிவரி வந்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் வந்து அதாவது T20 அண்ட் ODIஸில் வந்துட்டு ஃப்ரீ ஹிட் வந்து வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஹிட் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா நோ பால் போட்டால் அதுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக வந்து இந்த ஃப்ரீ ஹிட் மாதிரி இருக்குது. அது வந்துட்டு ஃப்ரீ ஹிட் பால் வந்து லீகல் டெலிவரியில் கவுண்ட் ஆகிரும். பட் அந்த பால் அவுட் ஆனால் அவுட் கிடையாது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரன் அவுட்டை தவிர மீதி கேட்சா போல்டோ ஸ்டம்பிட்டோலாம் ஆனால் வந்து ரன் அவுட், அது வந்து அவுட் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோ பாலில் விக்கெட் ஆனாலும் ரன் அவுட்டை தவிர வேறு எந்த அவுட் ஆனாலும் விக்கெட் கிடையாது. இந்த கான்சிக்வன்ஸை தான் வந்து ஒரு ஃபீல்டிங் டீம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சப்போஸ் நோ பால் வந்து போட்டாங்க அப்படின்னா. ஸோ நோ பால் இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. இது தவிர ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கிரிக்கெட் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் கிரிக்கெட் பற்றி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.